GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியை சேர்ந்தவர் 25 வயதான ஹேமராஜ். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னையிலிருந்து ரயிலில் வந்த 24 வயது இளம்பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவரது செல்போனை பறித்துக் கொண்டார். தொடர்ந்து அப்பெண்ணை வேலூர் டவுன் ரயில் நிலையம் காட்பாடி இடையே ஜாஃப்ராப்பேட்டை அருகே ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டார். இச்சம்பவம் குறித்து காட்பாடி ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இது தொடர்பான வழக்கு கடந்த 3 ஆண்டுகளாக வேலூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் ஹேமராஜுக்கு 15 ஆண்டு சிறை தண்டனையும் 1,10,000 ரூபாய் அபராதமும் விதித்து வேலூர் மகிழா விரைவு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். முன்னதாக ஆந்திர பிரதேச மாநிலம் சித்தூரை சேர்ந்த 35 வயது பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் திருப்பூரில் ஆடை நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி சித்தூரில் உள்ள தனது தாயை பார்க்க 4 மாத கர்ப்பிணியாக இருந்த அப்பெண் கோவையிலிருந்து திருப்பதிக்கு செல்லக்கூடிய இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பெண் பயணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பெட்டியில் பயணம் செய்துள்ளார். மேலும் இன்டர்சிட்டி விரைவு ரயில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் வந்தபொழுது மகளிர் பெட்டியில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் இறங்கியுள்ளனர். பின்னர் அந்த கர்ப்பிணி பெண் தனியாக பயணம் செய்துள்ளார். அப்போது அதே ரயிலில் பயணம் செய்த ஹேமராஜ் அந்த கர்ப்பிணி பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு அப்பெண்ணை வேலூர் கேவி குப்பம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டார். இதில் கர்ப்பிணிக்கு கை கால் முறிவு ஏற்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இச்சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஹேமராஜை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை விசாரணை செய்த திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றம் ஹேமராஜுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனையும் 18 ஆண்டு சிறை தண்டனையும் 60,000 அபராதமும் விதித்து உத்தரவிட்டது. இந்த வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் ஹேமராஜுக்கு தற்போது செல்போன் பறிப்பு வழக்கில் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.